பர்கூர் மலைப்பகுதியில் பாலம் வசதி இல்லாததால் இளம் பெண்ணின் சடலத்துடன் ஆம்புலன்ஸ் ஒன்று பாலாற்றில் ஆபத்தான முறையில் இறங்கி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் குட்டையூர் கிராமம் உள்ளது. இங்கு செல்ல வேண்டும் என்றால் கர்நாடகா மாநிலத்திற்கு உள்ளே சென்று அடர்ந்த வனப்பகுதிக்கு மத்தியில் தமிழகம் கர்நாடகா இடையே ஓடும் பாலாற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். இங்கு பாலம் அல்லது தரைப்பாலம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அழகி என்ற இளம்பெண் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவால் இறந்துள்ளார். அவரது உடலை பெருந்துறையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் குட்டையூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது வனப்பகுதியில் பெய்த கனமழையால் குட்டையூர் செல்லும் வழியில் உள்ள பாலாற்றில் முழங்கால் அளவுக்கு காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தது. இதனால் ஆம்புலன்ஸை ஆபத்தான முறையில் ஆற்றில் இறக்கி கொண்டு சென்று உடலை ஒப்படைத்தனர். பாலாற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என குட்டையூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் 50 அடி பள்ளத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற கார் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடகா மாநிலம் ரைச்சூர் பகுதியைச் சேர்ந்த சம்மண்ணா, நாகம்மா தம்பதியர் தங்கள் குழந்தையுடன் உதகைக்கு சுற்றுலா வந்து இரவில் ஊர் திரும்பினர். கூடலூர் அருகே சில்வர் கிளவுட் பகுதியில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் கார் அதிவேகமாக வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து சுமார் 50 அடி பள்ளத்திற்குள் பாய்ந்தது. தேயிலை தோட்ட செடிகளுக்கு நடுவே கார் உருண்டு சென்ற நிலையில் காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். கொண்டை ஊசி வளைவுகளில் தடுப்புகளை இல்லாதது விபத்துக்கு காரணம் என பொதுமக்கள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.